ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி. இன்று தட்சிணாயனம் 29/8/2024 ஆகஸ்ட் வியாழக்கிழமை. இன்று ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:05 1:05 வரை. மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு திசை. பரிகாரம் தைலம். இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடங்கள். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:59 வரை தசமி, பின்பு ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 8:38 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:03 வரை சித்த யோகம், பின்பு இரவு 8:38 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:59 வரை பத்திரை, பின்பு மாலை 4:49 வரை பவம், பின்பு பாலவம். இந்த சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா இன்று இரவு 8:38 வரை அனுஷ்டம், பின்பு கேட்டை. இன்றைய நேத்திரம் பார்த்திங்கன்னா இன்று இரவு 8:38 வரை உருக்கன், பின்பு குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசியாகிய மேஷ ராசி அன்பர்களுக்கான ராசி பலன் என்று கொஞ்சம் இந்த எழுத்து துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் கொஞ்சம் புது அனுபவத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய நாள் அமைது. உங்களுக்கு சில நெருக்கமான நண்பர்களுடன் சிறு சிறு விவாதங்கள், மனஸ்தாபங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய நாளாகவும் இன்று இருக்க போகுது. உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஒரு புதிதான கண்ணோட்டங்கள், ஏதோ செய்யலாம் அப்படி பண்ணணும், சில புது விதமான கண்ணோட்டங்களுடன் சில விஷயங்கள் நீங்கள் அணுகக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு மனதில் கொஞ்சம் தெளிவான எண்ணங்களும் சிந்தனை தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உங்கள் வேலையிலையும் ஆரோக்கியத்தையும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கி வேலையில் ஒரு பிரச்சனைலாம் ஒரு நாளாகவும் ஆரோக்கியத்தை தடையில்லாத ஒரு நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் அந்த வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்க போது கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு அந்த வேலை வாய்ப்பை இருக்கிற வாய்ப்பை பாருங்கள். நீங்கள் கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சிந்தித்து யோசித்து முடிவெடுங்க. கடன் வாங்குவதாக இருந்தால் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் அந்த முடிவெடுப்பு நல்லது. உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக நிறைந்த ஒரு களிப்பு மிகுந்த ஒரு நாளாகவே இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியில் கொஞ்சம் ஒரு ஆதரவான ஒரு அனுசரியான ஒரு சூழல் ஏற்பட போவதனால நீங்கள் செய்கின்ற ஒரு விஷயங்களுக்கு உங்களுக்கு பக்கபலமாக துணையாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய வரவுகளை இருந்து வந்த நெருக்கடி தடைகள்லாம் குறைந்து உங்களுக்கு வர வேண்டிய வரவுகள்லாம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும், உங்களுக்கு தொழிலில் அதில் ஒரு விற்பனை அதிகமாக லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு பிற மொழி பேசுகின்ற மக்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பும் சப்போர்ட்டும் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்று இருக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு பேச்சிலும் உங்களுடைய அனுபவமும் அந்த முதிர்ச்சியும் தெரியக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கான சில எண்ணங்கள் சிந்தனைலாம் தோன்ற போது உங்களுக்கு அதற்கான சில பணிகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. விவசாய அன்பர்களுக்கு பார்த்தா உங்களுடைய பயிர்கள் எந்த விதமான நோய் நல்லா சேர்த்து வளரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குது. உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் சில நல்ல அனுகூலம் கிடைக்க போகுது. அதனால் இப்போ வெளியூர் பயணம் எதை நோக்கி நீங்கள் போகிற அந்த செயல் நிறைவேறக்கூடிய கைகூடக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு இன்று முதல்ல உங்களுக்கு நல்ல ஒரு வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது. என்று மிதுனராசி அப்படி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பாதியிலே முடிந்த சில விஷயங்கள், வேலைகள், பணிகள் இதெல்லாம் கொஞ்சம் மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது ஒரு தடையால் சூழ்நிலை தடைபட்டிருக்கும். அந்த தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. உங்களுக்கு வெளியூர் போயிட்டு வரலாமான்னு சில எண்ணங்கள் சிந்தனைங்க தொழில் சார்ந்த அல்லது பிஸ்னஸ் சார்ந்த சில விஷயங்கள் வெளியூர் போயிட்டு இல்லாமல் எண்ணங்களாக அதிர்க்க போகுது. உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை மற்றவுடன்
பேசுவது நீங்கள் தவிர்ப்பது நல்லது. அமைதியாக இருப்பதே உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு அதிகார பதவியோடு இருக்கிறவங்களும் உங்களுடைய மேல் அதிகாரி இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோடு எச்சரிக்கையோடு பழங்கவங்களுக்கு தேவையற்ற விவாதங்கள் எதிர்த்து பேசுறதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுக்கு அதேமாரி நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த வாழ்நாள் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கப்போது. உங்களுக்கு என்ன சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கேற்ப உங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் கொஞ்சம் மாற்றி அமைத்து கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு வியாபார முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு ஒரு விஷயம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் நிறைந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது. கடகராசி என்று பார்த்தா உங்களுக்கு உடைய உடல் ஆரோக்கியத்துக்கு கவனம் பாருங்கள். உடம்பு சரியில்லாத ஒரு மருத்துவரை போய் பார்த்து ஒரு முறையாக சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக வைத்துக்க நல்லது. உங்களுக்கு உடைய இடமாற்றம் பணி மற்றும் தொழில் சம்பந்தமான இடமாற்றம் வீடு வரமாற்றம் இடமாற்றம் சம்பந்தமான ஒரு எண்ணங்களை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு உடைய தந்தை வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது சிறப்பு. உங்களுக்கு ஆன்மீக செயல் இந்த கோவிலுக்கு போகிறது போல் ஆன்மீக செயலில் கொஞ்சம் ஆர்வம் பக்தியும் அதிகரிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்க போது. உங்களுக்கு இந்த சமையல் பண்ணி உள்ள கேட்ரிங் தொழில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய நினைவுகள்லாம் வந்து மனசில் ஒரு சங்கடத்தையும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்க போது. உங்களுக்கு ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் ஆர்வம் இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கின்ற காலத்தில் கொஞ்சம் அமைதியாக இந்த நாளை நீங்கள் செல்லக்கூடிய நாள். உங்களுக்கு 8 சனி பகவான்றக்காக ஒரு செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. உங்களுக்கு சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு இதுவரைக்கும் சில நாட்களாக தடையாக இருந்து வந்த சிக்கலாக இருந்து வந்த சில கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் அந்த தடைகள் சிக்கல்லாம் நீங்கி கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைப்பது. உங்களுக்கு உடைய தந்தை வழியில் உள்ள சொத்துக்கள்லாம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில பணிகள்லாம் செய்ய போகிற எதிர்காலத்துக்கான ஒரு சேமிப்போ அல்லது கல்வியோ அல்லது வேலைவாய்ப்போ தொழிலோ இது போல் ஏதாவது விஷயத்து சம்பந்தமான பணியை நீங்கள் என்று மேற்கொள்ளக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு உடைய உடை அணியும் விதத்தில் கொஞ்சம் மாற்றத்தை நீங்கள் உணர போகிறீங்க. ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போது. உங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நீங்கள் போகிறீங்க. அந்த ஏழ்மைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கௌரவத்தை நீங்கள் பெறக்கூடிய நபராக இருக்கிறீங்க. இன்று உங்களுக்கு மொத்தத்தில் நல்ல ஒரு செலவு மிகுந்த நாளாக அமைகிறது. 7 சனி பகவான் இருக்கிறனால செலவுகளை கொஞ்சம் சுபசுலமாக மாற்றுவது முயற்சி பண்ணுங்கள். தேவையற்ற விவாதங்கள்லாம் தேவையற்ற கடன் கொடுக்கறது தேவையற்ற ஜாமீன் போதுதான் தயவுசெய்து தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தமான வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. உங்களுக்கு உடைய உறவினர்கள் வெளியே நல்ல ஆதாயமும் நல்ல அனுசரியும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய நிலை இருக்குது. இந்த பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை தேக்க நிலை தடைகள்லாம் நீங்கி அந்த பணிகள்லாம் இன்று சிறப்பாக ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் உலகம் எப்படின்னு அந்த உலக வாழ்க்கை புரிந்து கொண்டது மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறீங்க, இல்லை அறிஞ்சு கொள்ள போகிறீங்க. நீங்கள் நண்பர்கள் மூலம் நிறைய மகிழ்ச்சியான செய்திகள் விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு பிரபலமானுடைய பழக்க வழக்கமும் அறிமுகம் கிடைக்கிறதால அதன் மூலம் உங்களுடைய வியாபாரத்தையும் உங்களுடைய தொழில் நீங்கள் அபிவிருத்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் உறவு மத்தியில் நண்பர்கள் மத்தியில் கொஞ்சம் பாசத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாசம் மிகுந்த நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசி என்று பார்த்தா உங்களுக்கு உடைய பெரியவர்களுடைய ஆலோசனையை பெற்று கொஞ்சம் ஒரு தெளிவோடு சில விஷயங்கள் செய்யுங்க. ஏதாவது விஷயம் வேலை செய்யணும், புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணுன்னா அந்த உங்களுடைய பெரியவர்கள் ஆலோசனை அந்த துறை சார்ந்தவங்கள்ட்ட கொஞ்சம் அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒரு தெளிவு பெற்று அந்த பணியை ஆரம்பிப்பதற்கான ஒரு நல்லது. அப்படி ஆரம்பித்தா அவங்களுக்கு எந்த விதமான தடையும் விரையும் இன்றி சிறப்பாக அது வெற்றியடையக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்களுக்கு எந்த பணியாக இருந்தால் ஒரு திட்டமிட்டு இது செய்யணும் ஒரு திட்டத்தோடு செஞ்சு அந்த எந்த விதமான தடையும் இன்று அனைத்தும் ஒரு நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருப்பது. உங்களுக்கு புதிய துறை சார்ந்த சில தேடல்கள் நம்ம பிஸ்னஸ்லேயே அடுத்த காலத்தில் சொல்கிறதுக்குள்ள புது பிஸ்னஸில் போகிறதுக்கான சில தேடல்கள்லாம் உங்களுக்கு இருக்க தான் போகுது. உங்களுக்கு உங்களுடைய வருமானங்கள் வரவெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கமான சூழல் தான் இருக்க போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் ஏற்றத்தான் இருக்க போகுது. உங்களுக்கு வழக்கு சார்ந்த சில விஷயங்களுடைய நுணுக்கங்களை சூட்சுமங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போகுது. உங்களுக்கு வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் சிறுதூர பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம்
ஏற்றம் இறக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால உடலில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் கூறுவதை நீங்கள் தவிர்த்துருங்க. மற்றவங்களை பற்றிய எந்த விதமான கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்காத. நீங்கள் பயனற்ற விவாதங்களை, பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொண்டு அமைதியாக இருந்த உங்களுடைய நாளென்று சிறப்பாக போது உங்களுடைய பணி செய்கின்ற இடங்கள்லையும் இப்போ உங்களுடைய மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய பணியை நீங்கள் முடிச்சுட்டு போங்க. யாரையும் நம்பி ஒப்படைக்காமல் நல்லது. உங்களுக்கு திடீர் முடிவுகள்லாம் கொஞ்சம் எடுப்பதை தவிர்த்துடுங்க. யோசித்து முடிவெடுங்க. திடீர்னு அந்த முடிவும் இருக்காதுங்க. அந்த முடிவால் தேவையற்ற விரயங்களோ தேவையற்ற பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சில கற்பனை விஷயத்தில் அந்த மூழ்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு நெருக்கமானவரிடம் சிறு சிறு விவாதங்கள், மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு பணிபுரிவு நேரத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறதால கொஞ்சம் அதிக நீங்கள் உழைப்பி போடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன தான் நீங்கள் உழைப்பி போட்டால் எந்த விதமான தடையும் தாமதம் இல்லாமல் அனைத்து விஷயங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. தனுசு ராசி பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய தாயுடைய ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனம் வருங்க. சில தவறிப்போன வாய்ப்புகள்லாம் திரும்பி கிடைக்க போகுது. அதாவது ஆர்டர் ஏதாவது கேன்சல் அந்த ஆர்டர் திரும்பி கிடைக்க போகுது. கல்வியில் அந்த அப்ளிகேஷன் போடாமல் தர இருந்தால் அந்த நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு விருப்பமான ஒரு விருப்பமான கல்வியே கிடைக்கணும். அதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய காலங்களில் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பொதுமக்கள் பொதுப்பணியில் உள்ளவர்களாக கொஞ்சம் ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு முன்னேற்ற ஏற்பட அமைப்பவங்களுக்கு வழக்கு விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் காணக்கூடிய நாளாக இருக்குது. தவறிப்போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்க போகுது. உங்களுக்கு உங்களுடைய கூட்டாளிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உங்களுக்கு என்ன தான் நீங்கள் அனுசரித்து செஞ்சாலும் கொஞ்சம் அவங்களுடைய சுபாவங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த கொஞ்சம் வளர்ந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அதனால் இருக்குது. உங்களுக்கு புதிய நம்முடைய அறிமுகங்கள் இருந்தால் அந்த அறிமுகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு புகழ் மிகுந்த ஒரு நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது. மகர ராசி பார்த்தா இந்த மகரத்துக்கு உங்களுக்கு மனதில் இருந்து வந்த சில குழப்பங்களாக நீங்கக்கூடிய நாளாகுது. உங்களுக்கு மகரத்துக்கு 12 சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு ஏழு இறுதியில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் மகரத்தில் சனியோட சொந்த விரியதுனால சில தாக்கங்கள் இருக்குது தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய கடன்களை அடைப்பதற்கான ஒரு வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய பயணங்கள் மூலம் புது அனுபவங்களை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் செய்கின்ற எந்த விஷயத்தையும் கொஞ்சம் திருப்தியோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்பட போது. உங்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காமல் திறமைகள் மூலம் பாராட்டுகளும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைந்தது. குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான நல்ல கலகலப்பான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் மனது கொஞ்சம் சலனம் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைப்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. கும்பராசி என்று பார்த்தா கும்பத்துக்கு இன்று ஒன்றிய சனி பகவான் ஜென்ம சனி. அதனால் கொஞ்சம் ஒரு விஷயம் கவனமாக இருங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் மூலம் உங்களுக்கு கொஞ்சம் புதிய வாய்ப்புகளும் புதிய முதலீடும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க, என்ன படிக்க நினைக்கிறாங்கன்னு கொஞ்சம் அவங்களுடைய எண்ணங்களை தெரிந்து கொண்டு அவங்களோட கலந்து பேசி அது மூலியம் நீங்கள் சில முடிவுகள் எடுப்பு நல்லது. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலாம் நல்ல ஒரு லாபகரமான ஒரு சூழல். உங்களுக்கு பிஸ்னஸ் சொல்லுவாங்க, ஃபைனான்ஸ் சொல்கிறவங்க, இந்த பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. உங்களுக்கு செல்வ சேர்க்கை தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் எண்ணங்களும் வெற்றி அடையக்கூடிய ஒரு ஈடேறக்கூடிய நாளாக ஒன்று உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அதே சமயத்தில் உங்களுடைய மனதை கொஞ்சம் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் சிந்தனை ஏற்பட போவதனால சேமிப்பதற்கான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு போட்டிகள் பந்தயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிறு சிறு விபத்துக்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதை. பொழுதுபோக்கு விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு இன்று முதல்ல உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் வந்தாலும் லாபம் நிறைந்த நாளாக இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். அடுத்து மீனராசி என்பது பார்த்தோன்னா மீனத்துக்கு 2 சனி பகவான் இருக்கார். 7 சனி ஆரம்ப காலங்கள் விரைச்சனி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நடைபெறல தாமதங்கள் தடங்கள் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும்போது உங்களுக்கு வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான ஒரு எண்ணங்கள் தோன்றப்போகுதுன்னா வீடு மனை வாங்க. ஏன்னா இந்த சனியோட திசையை வாங்குகின்ற வீடுகள்லாம் காலத்துக்கு அழியாதனால அதுபோல் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய சிந்தனைகள்லாம் கொஞ்சம் நல்ல விரிவான சிந்தனைகள் தான் கொஞ்சம் நல்ல வழியில் பயன்படுத்தி கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் உடைய துணையர் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. உங்களுக்கு மனசில் ஒரு
தன்னை மீறி இனிமேல் ஒரு கவலைகள்லாம் கொஞ்சம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் எடுத்து செல்லும்போது பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு உடைய உறவின் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சி சம்பந்தமாக சில எண்ணங்கள், அது சுப நிகழ்ச்சிக்கான சில செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மற்றபடி ஒரு சுபமான நாளாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த அனைத்து ராசினா ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளை வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.